சுருக்கமாக சொல்லணும்னா இவர் வந்து ரிப்போர்ட்டர் என்று சொல்லலாம். சார் வந்து நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு இவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றார் என்பதை நான் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு நம்முடைய ஸ்பெஷல் டிக்னிட்டரிஸ் எல்லாம் வந்து நம்ம பார்ப்பதற்கு இவர் நம்ம கூடவே வரார். அவருடைய நேரத்தை ஒதுக்கி கூடவே வந்து அந்த அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு மேட்டுப்பாளையத்துக்கு வந்து இதற்காக வந்து அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்தே வந்திருக்கிறார். அவருடைய நண்பர் அவரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து அன்னைக்கு நம்ம விஐபிஸ் எல்லாம் பார்த்து இருக்கும்பொழுது கூடவே இருந்தாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது உடனே அந்த சேவையில் இறங்கிட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து நமக்கு இந்த இறை பணியில் அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் இப்பொழுது கேட்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா சின்னதாக மட்டும்தான் மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த அமைப்பு உலகையே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் தூசிக்கு சொன்னோம். அதனால் அவங்களை கௌரவிக்கும் விதமாக எனக்கு ஒரு தாழ்வு போட்டு அவங்க நிறைய அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம மதிப்பிற்குரிய ஆறுமுகம் சார் வந்து நம்முடைய வித்யாலயத்தின் சார்பாக நம்முடைய மூத்த சகோதரி ருக்மணி சகோதரி அவர்களுக்கு சால்வ் அணிவிப்பார் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த உலகம் மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறவங்க அது எல்லாம் யாராலையும் முடியாது. ஏன்னா எவ்வளோ அர்ப்பணிக்கணும். நம்ம ஏதோ அன்னைக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் இருந்தேன். ஒரு 10 பேர் விஐபிஸை நான் கூப்பிட்டு காமிச்சேன். அவ்வளோதான். ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் இருக்கேன். ஆனால் இவங்க லைஃப் முழுக்க 24 ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக நான் பார்க்குறேன். ராஜஸ்தான் கூட போகணுன்னு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. காரணம் கேட்டிங்கன்னாக்கா எப்போ இறைவன் கூப்பிட்றாரோ அப்போ தான் நம்ம போக முடியும். எந்த இடத்துக்கும் நம்ம திடீர்னு போயிட முடியாது. நான் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கடவுள் நம்ம என்னைக்கு அவர் வான அழைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம போகவே முடியாது. நீங்கள் நினைக்கலாம் பக்கத்தான்றது ஒரு ஓட்ட ஓடில. நிச்சயமாக அந்த டைமில் தான் ஒரு ஃபோன் வரும், யாராச்சும் ஒரு கெஸ்ட் வரும், போக முடியாதுன்னா இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் மே மாதம் போகிறோம் வாங்குவோன்ட்டுன்னு. சரி எனக்கு சொல்லுங்க முடிஞ்ச வரேன்னு. அதனால் அந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறவங்கள அவங்க எவ்வளோ கும்பிட்டாலும் தோணும். அதனால் அவங்களுக்கு முதல்ல மரியாதை. இதில் கூட அவங்களோட பெருந்தன்மை பாருங்க. எனக்கு சர்ச் மேடம் தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டை வாங்கிட்டு வந்தேன் நான். இது ஏற்கனவே சரி விவேகானந்தர்னு இங்கே வந்துட்டு எனக்கு மேலே ஒரு பெரியவர் இருக்காங்க. அது எவ்வளோ இடத்துல சொல்லுவாங்க. ஒரு அது கூட சொல்லலை. எதுக்கோ போகும்போது எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரா இருப்பார். எனக்கு கரெக்டாக அந்த வசனத்தில் எனக்கு பின்னாடி உலகம் மாற்றக்கூடிய ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவரை முதல்ல நீங்கள் போய் பாருங்கன்னு வேறு. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு இல்லை. இதுக்கு எனக்கெல்லாம் குருவாக ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அவங்களுக்கும் உங்களோட ஆசீர்வாதம்லாம் ரொம்ப வயசெல்லாம் உங்களோட வேலைங்களுக்கு தான் இதில் வருது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு முதலமைச்சர் போய் பார்க்குறோம், எவ்வளோ வயசுன்னு நம்ம பார்க்கறதில்ல. அவங்களோட வேலையும் அந்த தரத்தையும் தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இதில் வயசெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாது. ரொம்ப நன்றி. இவர் இந்த கட்டடத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பேரு கூட தெரியல. வாங்க 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 வாங்க.
எங்களுக்கு தெரிஞ்சது சொல்றேன் நான். வாங்க 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 சும்மா வாங்க 2 பேரும் வாங்க. வாங்க 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 எல்லாரும் கூப்பிடுறாங்க. மிகப்பெரிய உதவியா இருந்துக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேர் ஒன்னுட்டு நாங்க நிரூபிக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் எங்கனால செய்ய முடியல. அவங்க பொறுப்பா இருந்து பார்த்துட்டாங்க. அப்புறம் எங்க எல்லா விஷயங்களும் முன்னெடுக்கிறவரு ஆனந்த் தான். அதனால அவரை வந்துட்டு நாங்க இதுல எல்லாத்துக்குமே வந்தையா சாப்பிட்டையா எங்க இருக்கிற எப்ப வருவேன்னு எங்களை முன்னெடுத்துருவார் அவரு எல்லா நிகழ்ச்சிகள்லையும். அதனால அவருக்கு என்ன என்னை பற்றி சொல்லணுன்னாக்கா நான் அதுக்கு போய்ட்டு ரொம்ப ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டேன். நான் வந்துட்டு ஆன்மீக பணியில் இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டா போவேன் வருவேன். அதுக்கு ரொம்ப அதிகமாக நேரம் ஒதுக்க முடியாது. நான் வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு டைம் ஒதுக்குவேன். ஒரு மாற்றுத்திறனாளிங்க எனக்கு கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிங்க எங்கே இருந்தாலும் சென்னை வரைக்கும் போவேன். நான் கோத்தகிரியில் ஒரு ஆஃபீஸ், குன்னூர் 1, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், சென்னையில் வச்சுட்ருக்கேன். நாடோடி மாதிரி நான் அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போய் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் கிடைக்கிது அரசாங்கத்தில் எங்கெங்க கிடைக்குதுன்னு செய்வேன். அடுத்தது திருநங்கைகள் வந்துட்டு அவங்களுக்கு காசு கொடுக்கும்போது இப்படி தூக்கி தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு திருநங்கைக்கு கூட இருந்து நல்லா பழகி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கஷ்டத்தை. முதல்ல அவங்க அம்மா அவங்க வீட்டை விட்டு வெளியே அடிச்சிருவாங்க, அவங்க அப்பா வெளியே அடிச்சிருவாங்க, அவங்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்காது, அவங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காது. இது எல்லாம் தாண்டி இப்போ கூட கேரளாவில் இங்கேயும் நினைக்கிறேன் ஜட்ஜ் ஆகிற அளவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்கள வந்துட்டு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இந்த மாதிரி வெளிவரதுக்குள்ள மேடை ஏற்றி மினிஸ்ட்ரி, எம்எல்ஏ, எம்பி எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி மேடை ஏற்றி நாங்கள் அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையானது கடை வைக்கிறதுக்கு உதவி பண்ணுவோம். அடுத்தது இந்த விதவைகளுக்கு நாங்கள் நேரடியாக உதவ முடியலன்னா கூட அவங்களோட குழந்தைங்களுக்கு தேவையான படிப்பு எங்கே காலேஜில் சேர்த்துனா ஃபீஸ் கம்மி, எங்கே குறைவாக கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் சரி சார் இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த நான் இப்போ கோயம்புத்தூர் போகிறேன்னா கோயம்புத்தூர் முதல்ல நான் குன்னூரில் தான் சென்டர் வச்சுருந்தேன். அப்போ 2 கண்ணு தெரியாதவங்க 2 கால் இல்லாதவங்க போலியோ இருக்கிறவங்கலாம் இவ்வளோ தூரம் வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நானே உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேருக்கு தான் அந்த ஆஃபீஸில் சென்னையில் கூட வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்குது. திருப்பூர்லேருந்து கோயம்பேடு போகிறது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். நம்ம கூடலூரே தாண்டிக்கலாம் 3 மணி நேரத்துக்கு. பேருக்கு தான் சென்னை. அப்போ ஒருத்தர் போய் பார்த்து 8 மணி நேரம் அவங்க வீட்டில் போய் சந்தித்து அவங்களுக்கு பணம் காசு கொடுக்கறது கூட ஆறுதல் கிடைக்கும். என்ன பொறுத்தவரை ஒருத்தர் கீழே ஒருத்தர் கிடக்கிற தூக்கி நிறுத்தி விட்டாலும் அது மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் யாருமே பார்த்துட்டு வந்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அனாதைங்க ரோட்டில் இருக்கும் 108க்கு ஃபோன் பண்ணி கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களை போய் பார்த்து நம்ம ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுத்தோன்னா அது மிகப்பெரிய புண்ணியமாக நினைப்பேன். நான் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணேன். ஏன்னா பணம் இருக்கிறவங்க தான் சேவை செய்யணும். நம்ம நேரத்தையும் நம்ம உடலில் இருக்க கை கால் நம்மளுக்கு இருக்க கண்ணுங்களை மற்றவங்களை பயன்படுத்தினா போய் எத்தனையோ பேர் கால் இல்லாமல் இருக்காங்க, கண்ணு இல்லாமல் இருக்காங்க, பெட்டிலேருந்து எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்கு காட்டிலும் அவங்கள காட்டிலும் 1000 மடங்கு மேலே நம்ம நினச்சோன்னா யாருக்கு வேணாலும் செய்யலாம். அதனால் நம்மளுக்கு பணம் காசுகள் நம்மளோட நல்ல எண்ணங்களும் நம்மள நேரம் மட்டும்தான் போதும், எது வேணால் சாதிக்கலாம்ன்றது என்னோட அபிப்பிராயம். இப்போ 40 வருஷமாக தொடர்ச்சி அந்த வேலை செஞ்சுட்டு அப்புறம் எங்களோட விஷயங்களை நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்காக புதிய கோயில்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பத்திரிக்கை நடத்திருக்கேன் 40 வருஷமாக. அது நீங்கள் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாக்க என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லி பிரதி கீழே வச்சுட்டு கையில் எடுத்து கொடுக்குறேன். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஆனந்த் சார்க்கு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா இது நடக்கிறது எனக்கு தெரியும், நாடு தெரியும், நாங்கள் வருவோம் போயிடுவோம். அப்படியே அவர் இவ்வளோ கூப்பிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் நம்ம சார் அடிக்கடி பார்ப்பேன், சார் அவ்வளோ பழக்கலை. அந்த எனக்கு அதிகமாக நான் படித்ததில்லை, அதனால் அந்த குறைவாக நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க கூட தான் கொஞ்சம் வச்சுக்குவேன். அதனால் நன்றி. அப்புறம் என்னோட தோளோடு தோல் கொடுத்து பாட்டு செயலுன்னு வந்திருக்காரு, எல்லா ஊர்களுக்கும் கூப்பிட்டு வருவார். அவருக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து வாழ்த்து. சகோதரர்களுக்கு